வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஆச்சியோட ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி இந்த ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு அளவுக்கு தக்கன நீங்கள் சாம்பாருக்கு எவ்வளோ காய் போடணுமோ நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இந்த முறையில் நீங்கள் சாம்பார் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு சட்டியில் வந்து சுத்தமான நல்ல தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த காயெல்லாம் கழுவி எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுப்பில் வைக்க முன்னாலே நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணிடணும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பருப்பு போட்டுட்டேன். அதில் அவிச்சு வச்ச தோரம் பருப்பு, ஒரு கிண்ணம் அவிச்சு வச்ச தோரம் பருப்பு இருந்தது, அதையும் நான் போட்டுட்டேன். இதெல்லாம் நம்ம அடுப்பில் வைக்க முன்னால் அந்த ப்ரொசீஜர் பண்ணி நீங்கள் இந்த முறையில் பண்ணி பாருங்கள். எங்கள் பாட்டி பண்ணுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கல் உப்பு, மிளகுப்பொடி, கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி. இது வீட்டில் திரிச்ச பொடி, அவ்வளோ ஒரு மனம் பாருங்கள். கடையில் வாங்கின பொடி வந்து வாசனையே வராது. நான் வீட்டில் திரிக்க பொடியில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வாசனை வருது. இதை நான் வந்து பொடியோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்புறம் நம்ம இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கேஸை நான் பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாலே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழம்ப கூட்டி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி நானே போட்டிருக்கேன். இதை புளி நானே வச்சு இதெல்லாம் நம்ம கடைசியில் போடணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரவும் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடணும். நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றிடணும். புளி கரைச்சி ஊற்றினப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் நீங்கள் போட்டுருங்க. இது லாஸ்ட்டில் இதெல்லாம் போட்டு ஒரு கொதி வரட்டும். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு குழம்பு பாருங்கள். இந்த சாம்பாரில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே அருமையான ஒரு மனம் வரும். அந்த காலம் எங்கள் ஆச்சிலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வீடு ஃபுல்லாக மனம் வருது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இது இட்லி கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு நம்ம தாளிக்கணும். கொத்தமல்லி இலை போட்டுருங்க. போட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட். வீட்டிலே ஒரு மனம், ஈஸியான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு. இப்படி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் இதை தாளிக்கும் போது என்ன பண்ணுங்கள், தாளிக்கும் போது வெறும் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கடுகு, வெங்காயம், ஒரு சோப்பு வந்து வத்தல் போட்டுருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெய்யில் தாளிச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் குழம்பு தாளிச்சிருக்கேன். நீங்கள் நெய்யில் கூட தாளிச்சாலும் கூட அந்த சாம்பாரோட வாசனை அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்படி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.